நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 755வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில பேர் சில தேவதைகளை மறக்க மாட்டேன்ற அவள் புவனேஸ்வரி பற்றி சொல்லுங்கன்னு சில பேர் அன்பு தொல்லை கொடுக்கறதுனால நான் ஜஸ்ட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ த புக்ஸ். ஸோ சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் மேபி ரிப்பீட்டடாக இருக்கலாம். பட் இருப்பினும் இன்னைக்கு பார்க்கக்கூடாது நம்ம இந்த தேவத்தை புவனேஸ்வரி தேவி. இது ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் அந்த படத்தை. இது லத்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அந்த காலத்து கும்பலத்தெல்லாம் போடுவார். கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவரது. அவரால் போட்டு புவனேஸ்வரி பீடம் புதுக்கோட்டையில் அவள் ரிலீஸ் பண்ண படம் அந்த காலத்தில். இந்த அம்பாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அம்பாள் மட்டும் இல்லை, இதை எழுதினவர் இந்த கொடுத்து புவனேஸ்வரி சுவாமிகள். அவர் சொன்ன நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறோம், அம்பாளுக்கு ஜபம் பண்ணுறோம். இந்த நம்ம திரேஸ்வரி ஏகாஸ்வரி புவனேஸ்வரி ஒன்று இருக்குது. இந்த ஹ்ரீம்ன்றது ஹிர்லை காந்த HREM ஹ்ரீம். அந்த பீஜாட்சரம் சமஸ்கிருதத்தில் ஒரு எழுத்து, ஏக அக்ஷரம். ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரி நமக. இது ஒரு மந்திரம். இது இப்படியே சொல்லிட்டுருக்கலாம். நான் என்ன சொல்லித்தரது, நான் திரேஸ்வரி சொல்லுவேன். 3 அக்ஷரமாக இருக்குது. ஓம் இது பிரணாமம் கணக்கில் வராது. ஸ்ரீம் SHREM ஸ்ரீம். ஹ்ரீம் ஸ்ரீம் 2 லட்சுமி பீஜத்துக்கு நடுவில் இந்த ஹிர்லேக்கான புவனேஸ்வரி பீஜம் வராமல் சொல்கிறது. ஓம் ஸ்ரீம் மீம் ஸ்ரீம். ஸ்பீடாக சொல்லும்போது மூச்சு காத்தோட சொல்கிறது. ஓம் ஸ்ரீம் மீன் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மீன் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மீன் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மீன் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம். ஒரு நாளைக்கு 10,000 சொல்லலாம். படுத்துன்னு சொல்லலாம், உருண்டுன்னு சொல்லலாம், குளிக்காமல் சொல்லலாம், குளிச்சுன்னு சொல்லலாம், ஆஃபீஸில் சொல்லலாம், டிரைவிங்கில் சொல்லலாம். இந்த ஒன்லி மந்த்ரா இந்த வேர்ல்டு, இந்த எக்ஸப்ஷன் எப்போ வேணால் சொல்லலாம்னு சொல்லியிருக்குது சாஸ்திரத்தில். என் குருமாவத்தாவே பூஜா கிரகத்தில் இருக்கும்போது இந்த எண்ணத்தோடு நான் போய் உட்காரும்போது, ராஜா இதான் நினச்சிட்டு சைக்கிளில் போகும் கூட சொல்லாண்டான்னா. ஒருத்தர் சேகர் பேர் அவர் வீடு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தார். 2 பெண் குழந்தை அவனுக்கு. அப்போ அவனுக்கு அது மாதிரி அதை பறித்து அவன் குழந்தைகள் மனைவியார் அவனுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்தான். அவன் எல்லாருக்கும் சொல்லி ஆண்டாள் அவென்யூன்னு திருவிக்கா நகரில் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் பர்சன் டு ஆக்குபை த பர்ச்சேஸ் ஃப்ளாட்டு. சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் தான் அது. ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அந்த பெட்ரூமு, ஒரு பாத்ரூம் மாதிரி இருந்தது. அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாதுங்க. அங்கே போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வெளியில் பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட் பேரே புவனேஸ்வரி அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தது. பாருங்கள் எப்படி அம்பாள் இவ்வளோ காருண்யமாக அந்த பையனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணான்றது இந்த முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆனது. அந்த இன்சிடெண்ட்டை சொன்னால் தான் புரியும் ஜனங்களுக்கு. அதாவது புவனேஸ்வரின்னு கஷ்டப்பட்டு கூட சொல்ல வேணாமா, புவனேசி அப்படின்னு சொன்னாலும் தண்ணியே கொடுத்துட்ற சாதுகனுக்கு சொல்லியிருக்க அம்பாளை. ஸோ அப்பேற்பட்ட அம்பாளை பூஜை பண்ணும்போது என்னென்ன வச்சு பண்ணலாம், அஷ்டோத்திரம் சொல்லலாம், சஹஸ்ரநாமம் சொல்லலாம், திருசிதி சொல்லலாம். ஸோ அந்த பகார நாமாவளி இருக்கு, எல்லாம் பா பூ பூபடி வரும். ஸோ புவனேஸ்வரி பகார. ஸோ அந்த மாதிரி அக்ஷரம் எல்லாம் கூட இருக்குது. இந்த ஹ்ரீம்ன்றதை சொல்லி சொன்னால் ரொம்ப பலன் ஜாஸ்தி சொல்லியிருக்கு. இப்போ இந்த தேவி உபாசனை கடைபிடிக்க வேண்டியவளும் சொல்லி இவர் புவனேஸ்வரி சாமிகள் அந்த காலத்தில் போட்டிருக்கார். இந்த வருஷம் அது 1980. இது எந்த வருஷம்னா அவள் புக்கு வெளியிட்டது போடல. அதில் கிட்டத்தட்ட 1980s முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறது. அந்த காலத்து புஸ்தகம் சீனிவாசகுமார் தான் வாங்கிட்டு கொடுத்தாங்க இது. ஸோ இதில் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் படிக்கிற பாருங்க. அம்பாள் உபாசனையில் கடைபிடிக்க வேண்டியது நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கை, அதாவது நல் உணர்வு, நற்செயல், நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம் போல் போன்றவைகள் தேவி உபாசனைக்கு இன்றியமையாதவர்கள். மெயின் பாயிண்ட் என்னன்னா,
எல்லா பெண்களையும் தாயாராகவும் சகோதரியாக நினைக்கிறோம். அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதில் தப்பு நடந்ததுன்னா, தவறாக எண்ணம் வந்ததுனாலே அது பலிக்காது, அகேன்ஸ்ட் ஆகிடும் நமக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அம்பாள் உபாசனையில் மெயின் பாயிண்ட்டு தான். இப்போ எனக்கு ஒரு 100 பேர் லேடிஸ் அட்ரஸ் பண்ணுவேன். அது எல்லாருமே தாயார் சகோதரியாக நினச்சிட்ருவேன். பிரச்சனையே இல்லை அது. இப்போ சில பேர் எண்ணங்கள் மாறுபட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல தேவியை மட்டும் இருக்க மாட்டான், போயிடுவோம் நம்மளை விட்டு. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கடைபிடிக்கணும். சகலமும் தேவியின் ஆக்கிக்கு உட்பட்டது என்பதை அறிந்து தேவியிடம் மனது, பிராணன், ஆசை இவரை அர்ப்பணித்து பூர்ண பக்தியுடன் மந்திரம், அஸ்திரம், ஞாசம் இவருடன் பூஜித்து தேவியை தவிர வேறு எண்ணங்கள் இல்லாமல் கர்மாக்களை செய்ய வேண்டும். பாமரரும் வர்ணாசிரம தர்மங்களை விட பாபிக்கும் அசத்துக்களும் கூட நல்ல கதியை அடைய ஆதிபராசக்தியான ஸ்ரீ புவனேஸ்வரியை பூஜிப்பதே அதி உத்தமமான மார்க்கம். ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்டவள் இவள். தேவி உபாசனை செய்ய சகல ஜாதியர்களுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் நைவேத்தியம், பூஜா காரியம் போன்றவர்களில் தன்னுடைய குலாச்சாரத்தை மீறாமல் செய்ய வேண்டியது பிராமணாவை வச்சு சமைக்கிறாங்க. பவிஷ்யத்திர புராணம் சொல்கிறது, சாஸ்திரம் உணராமல் விதியை விட்டு எப்படி பூஜித்தாலும் உள்ளமுமந்து இம்மை மறுமை பக்தி புக்தி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அளிக்கவில்லால் புவனேஸ்வரி. ஸ்ரீவித்தை ஒன்றே குலஸ்திரிக்கு சமமான வித்தை. கொஞ்சமும் கூட மதிமயக்கம் இல்லாமல் அஜ்ஞான வாசனையே இல்லாமல் ஸ்ரீ தேவியிடம் சரணாகதி அடைய வேண்டும். நான் பிராமணன், நீ அப்ராமணன் அப்படிலாம் சொல்லிலாம் பண்ணக்கூடாது. எல்லாரையும் அனுசரிச்சு போனதில்லை. தேவி உபாசனையின் சூட்சமம் என்னவென்றால் எல்லா பெண்களையும் தாயாராகவும் சகோதரியாகவும் எண்ண வேண்டும். தேவி உபாசனையாவது கர்ண பரம்பரையாக வந்தது, புஸ்தக பரம்பரையாக வந்ததில்லை. வெறும் புஸ்தக விசாரணை என்பது பிரயோஜனம் இல்லாதது. கர்ணாத் கர்ணபத்தே தேசேன சம்பிரபாத்தம் அவளிதலம், அதாவது குருமுகமாகவே சமஸ்தான ஆச்சாரத்தை பற்றிய ஞானத்தை அடையக்கூடும். அடுத்து ஸ்ரீவித்யா ஜபம் என்பது பஞ்சதசி அல்ல ஷோடசி ஜபத்தை குறிக்கும். இது மந்திரராஜம் என்று கூறுவர். மந்திரராஜமான ஸ்ரீவித்யா ஜபத்தை ஒருவன் சானம் செய்து கழுத்து வரை ஜலத்தில் 1000 வரை ஜபிக்கின்றானோ கல்ப கோடிகளில் செய்த மகாபாபமும் விலகிவிடும். ஸ்ரீவித்யை என்பது ஒரு வியாபாரம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணரும் ஸ்ரீ பரமேஸ்வரரும் ஸ்ரீ தேவியும் ஒன்று என்றால், அதாவது அம்மே நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணெல்லாம் சொல்கிறா கேரளாவில். இதர தெய்வங்களை குறித்தும் இதர மதத்தை குறித்தும் விசாரணை சாக்தர்களுக்கு கூடாது. மற்றவரெல்லாம் மட்டம் நடிச்சவே கூடாது. நம்ம எல்லாம் ஒன்று தான். தேவி உபாசனுக்கு ஸ்ரீ புவனேஸ்வரிக்கு பிரீத்தியை உண்டு பண்ணும்படியான ஸ்ரீவித்யா ஜபம், பூஜை, சகசரநாமம் முதலியவற்றையும் தினமும் செய்யணும்னு சொல்கிறார். அது மாதிரி செய்யலைன்னா பாவம். தேவி உபாசனில் ஸ்ரீவித்யா ஜபம், ஸ்ரீவித்யா பூஜை, ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் முதலியவை பிரதானமாகவே. இந்த பிரதானமாக மெய்யாக லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லாமல் இந்த தேவி உபாசனை பூர்த்தியாகாதுன்னு சொல்லியிருக்கு. அதை மனப்பாடம் பண்ணிடணும். நான் எல்லா சிஷ்யாளுக்கும் நான் சொல்லுவேன், சகஸ்ரநாமத்தை மனப்பாடம் பண்ணுங்க. சகஸ்ரநாமம், அப்புறம் இந்த நாமானி, மூலமந்திர பாலாஸ்துதி, இதெல்லாம் மனநம் ஆயிடணும். ஸோ அப்போ பூஜா கிரகத்தில் உள்ள நுழைஞ்சு பண்ணிட்டு போது டக்கு வேலை பண்ணும்போது சொல்லிடலாம் அதெல்லாம். ஸோ நான் நார்மலாக லலிதா சகஸ்ரநாமம் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அம்பாளுக்கு கற்பூர தீபாவளிலாம் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஒரு சபையில் சொல்லும்போது அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் நான் அபிஷேகம் பண்ணும்போது சொல்லுவேன், எனக்கு நேரம் கிடையாதுனால அபிஷேகம் பண்ணும்போது சகஸ்ரநாமத்தை முடிச்சுடுவேன். அபிஷேகம் முடிஞ்சு அந்த அலங்காரத்தில் பண்ணி வைக்கும்போது எல்லாம் சகஸ்ரநாமம் முடிச்சிருக்கோம்.
அடுத்து வந்து இது நாமானி சொல்லுவேன். அடுத்து வந்து மூலமந்திராத்து பாலாசி சொல்லுவேன். அப்புறம் ஓங்கார பஞ்சதசி சொல்லுவேன். இப்போ ராஜராஜ சேஷ்டகம் சொல்லி இதெல்லாம் சொல்லி முடியும். அலங்காரத்தோடு அம்பாள் கரெக்டாக உட்காந்துருப்பா. அடுத்து அர்ச்சனை. ஸோ இந்த பஞ்சாயன பூஜை முடிச்சுட்டு அன்றைக்கு உண்டான தேவதை இன்றைக்கி திங்கக்கிழமை. ஸோ இன்னைக்கு உண்டான தேவதை புவனேஸ்வரி. புவனேஸ்வரிக்கு உண்டான நட்சத்திரத்தை வச்சு மகாமேருக்கு பண்ணிடும். மகாமேரு ஸ்ரீசக்கரம் வந்ததுன்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம் அது மேலேயே. நோ டவுட் ஆன் தட். மகாலட்சுமி கூட சேர்த்து பண்ணிடலாம் அது மேலேயே, சந்தேகமே வேண்டாம். அதில் சம்பிரதாயேஸ்வரி என்று அம்பாளுக்கு ஒரு நாமம் உண்டு. இதற்கு அர்த்தமானது சரியானபடி குரு பரம்பரையாக வரும் சத்குருவிடம் சிஷ்யனாக ஆகி பூர்ணாபிஷேகம், தீட்சா கிரமம், உபதேச முறைவரை சம்பிரதாயமாக ஏற்று தேவி உபாசனை மேற்கொள்ள வேண்டும் என்பது. இதில் அப்புறம் சொல்கிறார், ஆர்த்தன் என்பவன் கஷ்டப்படுகிறவன், இவனது கஷ்டம் நீங்கவும், ஜிக்ஞாசு என்பவன் ஞானம் அடைய விரும்பவன், ஞானம் அடையவும், ஞானி என்பவன் ஆத்ம ஞானம் ஏற்பட்டவன், ஆத்ம ஞானம் ஏற்படவும், அர்த்தாங்கி என்பவன் பொருள் இன்பம் முதலியவற்றை அடைய விரும்பவன், இவைகளை அடையவும் ஸ்ரீவித்யா பூஜை, ஸ்ரீவித்யா ஜபம், ஸ்ரீ லலிதா சாதனா பாராயணம் அவசியமாகிறது சொல்லியிருக்கார். தேவி உபாசகன் நிஷ்காமனாக இருந்து கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம் கொண்டு, அதாவது பஞ்சபூதமான சரீரமானது மறுபடியும் சரீரம் எடுக்காமல் இருக்க பஞ்சபூதங்களை வஸ்துக்களான மேற்கண்டவளை கொண்டு ஸ்ரீசக்கரத்தில் ஆராதனை செய்ய வேண்டும். நிஷ்காமன்னா ஆசை விருப்பம் எல்லாம் இருக்கணும். பிரம்மஞானம்னா ஜீவனம் பிரம்மம் ஒன்றாவது. பிரம்மம் என்பது சாட்சாத் புவனேஸ்வரியே, எல்லாம் படைத்த ஜெகன்மாதாவான சங்கல்ப விகல்பத்திற்கு அப்பாற்பட்டவள். பராசக்தியிடம் சங்கல்பம் செய்வது நம்முடைய பலவீனத்தையும் அறிவீனத்தையும் காட்டுகிறது. குணம், ரணம், மரணம் இவை மனிதருக்கு கூடாதவை. குணம் என்பது ருணம் என்பது கடன், ரணம் என்பது வியாதி, மரணம் என்பது இறப்பு. இது மூணு கூடாதவங்க. அதுக்கு வந்து அம்பாளை வந்து பிரார்த்திச்சாதான் வந்து அதெல்லாம் கிடைக்க சொல்லிருக்கு. ஞானப்பசிக்கு தேவியனுடைய ஜபமாகிய உணவு போடப்பட வேண்டும். உபாசனையில் தேவி அடைய 2 வழிகள். ஒன்று உபாசனை செய்வது, இது கரும்பை சாராக்கி பருகுவது போல். மற்றொன்று குரு சேவை செய்வது. குருக்கு சேவை செஞ்சாலே வந்து எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா வந்து குரு சேவை பண்ணப்போ இப்போ இங்கே மருமான்கள்லாம் இருக்கா, மோகன் குருஜிக்கு சேவை செய்வாங்க. ஒருத்தன் காலை பிடிச்சி விடுவான், அதெல்லாம் பண்ணுவான். ஸோ அப்படி பண்ணும்போது மோகன் ஒரு பையன் இருக்கான் என் மருமானில். அவன் வந்து என்ன செய்வான், எனக்கு பூஜை இதெல்லாம் வேண்டாம், நான் குரு சேவை மட்டும் பண்ணுறேன், குரு வேணுமா, சரிடா அவன் இஷ்டம்னு வரவர். நான் அவனுக்கு வந்து அது பண்ணாலே அவன் கிடச்சிடுன்ற மாதிரி எண்ணம் அவனுக்கு. உண்மைதான் அது. குரு பக்தியே சதாச்சாரம், குரு துரோகமே மகாபாதகம். அவர் திருவடிகளை நினைப்பது முக்தி. பசு பிராமண வதங்களை விட குருவில் எதிரில் அசத்தியம் பேசுவது பாவமாகும். கோடிக்கணக்கான தானங்களிலும், கோடிக்கணக்கான மகா விரதங்களிலும், கோடிக்கணக்கான மகா யாகங்களிலும் ஸ்ரீகுரு பாதுகாஸ்மரணமே மிகச்சிறந்ததாகும். குருவின் மாயில் கிளம்பிய சொற்கள் நிஷித்தமாக இருந்தால் அதுவே வைதீகமான சாஸ்திரமாக ஏற்று அனுஷ்டிக்க வேண்டும். ஒருவன் ஜாதியினாலோ வித்தியினாலோ செல்வத்தினாலோ செருக்குற்றவனாயினும் அவன் வெகு தூரத்துக்கு குருவை கண்டவுடன் தண்டம் போல் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். சர்வ தேவைகளுமே குருவே என்றெண்ணி நமஸ்கரிக்கணுன்றார். குரு என்பவர் மனித தோலால் மூடப்பட்ட சாட்சாத் தேவியே தன் சிஷ்யர்களை வழி நடத்தும் பொருட்டு இந்த மாதிரி அவதாரம் எடுத்திருக்கான்னு சொல்கிறார். நன்றாக உதித்த சூரியனும் குருடனுக்கு தெரியாது போல் கண்முன்னே நிற்கும் பரதத்துவம் என்ற குரு பாக்கிய கீணர்களையும் கண்ணுக்கு படுவதில்லை. குருவை விட உயர்ந்த தத்துவம் இல்லை. குருவை கை நீட்டி பேசுவதாலும் அவரை அவமரியாதையிடம் பேசுவதாலும் பிரம்ம ராட்சசால் பிறக்கிறார்கள். ஸ்ரீ குரு ஒருவரே ஸ்ரீ குரு ஒரே கிராமத்தில் வசித்தால் சிஷ்யன் 3 முறை அவரை வணங்க வேண்டும். ஸ்ரீ குரு சிஷ்யனுக்கு 3 முறை ஆகாரத்தை
ஆச்சாரத்தை உபதேசிக்க வேண்டும். அதை சிஷ்யர் ஏற்காவிடில் பாபம் உண்டாகும். குருவிற்கு பாபம் இல்லை. அறிவுள்ளவன் குரு பத்தினியை தாயாக எண்ண வேண்டும். தெய்வ உபாசனையை குறித்து வெளியில் பேசும் பிரசங்கம் செய்துவிட்டு உபாசனையை நடைமுறையில் வைக்காமல் இருப்பது கூடாது. தெய்வீ உபாசனையில் குரு, தேவதை, யந்திரம், மந்திரம் இவை எல்லாமும் ஒன்றுதான். ஐக்கியமாக இருப்பதால் பாவனையின் மூலமாக சித்திப்பதால் அவ்விதமான தாத்பரியமே சித்திக்க பெற்றவனை உபாசகன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவியின் படைப்பால் தானே இந்த உலகம் உண்டானது. உலக ஜீவர்கள் எல்லோரும் அன்னையின் குழந்தைகள். எனவே அன்னையின் படைப்பில் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணுன்ற புவனேஸ்வரி தேவி சாட்சாத் ஞானாம்பிகை. ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி தன்னிடம் வாராது யாராவது ஞானவரம் கேட்க மாட்டாளா என்று உதாரண குணத்தோடு இருக்கிறாள். நமக்கு ஞானம் வந்துவிட போகிறது என்ற பயத்தில் நாம் தான் அவரிடம் போவதில்லை என்று சொல்றார். அவர் ரொம்ப அழகா சொல்றார். உபாசகன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டான். ராஜாதி ராஜ சக்கரவர்த்திகள் எல்லாம் கூட இவளை கண்டு வணங்குவர். திரிலோகமும் இவனுக்கு வசியமாகும். தேவியின் மேல் வைக்கும் முழுமையான பக்தியின் பலத்தாலும் மந்திர பலத்தாலும் உபாசகன் எதையும் சாதிப்பான் சொல்லியிருக்காரு. நாம் 2 விஷயங்களை வெட்கப்பட வேண்டும். ஒன்று யோனியில் பிறந்தது, மற்றொன்று பிறந்தவுடன் உபாசனை மேற்கொள்ளாமல் இருப்பது. தேவியின் உபாசனைக்கு மகாகணபதி ஜபம் மிக முக்கியம். ஸ்ரீவித்யா என்ற நகரத்துக்கு செல்ல மகாகணபதி, பாலை, சண்டி இந்த மாதிரி வேரிய ஸ்டெப்ஸில் போகணும்னு இருக்கு. ஸ்ரீ லலிதா மகா திருப்பதியானவள் தன்னிடம் வந்து ஸ்ரீ பாத தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அந்த பாத கமலத்திலிருந்து அவர்கள் விரும்பியவற்றை அருள்கிறாள். முக்திகளை அருள்கிறாள். புவனேஸ்வரி மந்திரத்தில் அந்த ஹ்ரீம் என்ற பீஜத்தை ஸ்வரத்திலோ பூர்ஜ பத்திரத்திலோ எழுதி 300 ஆவர்த்தி ஜபம் செய்தால் சொப்னத்தில் பராசக்தியுடைய தரிசனம் கிடைக்கும். சதுர்தச வித்தைகள், ருக், யஜுர், சாம, அதர்மண வேதங்கள், சிக்ஷா, வியாக்கரணம், கல்பம், சந்தஸ், ஜோதிஷம், நிருத்தம் என்ற வேதாந்தங்கள், மீமாம்சங்கள், நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் ஆகிய 14 இந்த 14 வித்தைகளும் ஸ்ரீவித்யாவாதிகளுக்கு புவனேஸ்வரி தேவி கிருபையால் தானே வந்து ஸ்ரீ தேவியின் ஆராதனை தினமும் தேவிக்கு கற்பூரி பிடிக்காத தாம்பூலம் தரணும்னு சொல்கிறார். இது சொல்லி முடிக்கிறார். சரி, நானும் இதோட இந்த உரையை முடிக்கிறேன். தயவுசெய்து அம்பாளுக்கு நித்தியப்படி பூஜை பண்ணுங்கோ, லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ. எல்லாரும் பலன் பெற்று வாழ்வில் வந்து எல்லா நலத்தோடு இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இதோட இந்த உரை முடிகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.